அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு நட்சத்திர பலன்கள். நட்சத்திர பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பூராட நட்சத்திரம், பூராட நட்சத்திரக்காரங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன தசாபுத்தி நடக்கும், என்னென்ன பிளானட்டோட இம்பாக்டில் இருப்பீங்க, எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பூராட நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் வருங்க. பூராடம் 1, 2, 3, 4 பாதங்கள் உள்ளடக்கிய ராசி தான் தனுசு ராசி. ஒரு சில நட்சத்திரமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ராசிக்கு வரும். ஒரே நட்சத்திரம் வந்து 2 ராசிக்கு வரும். அது வந்து உடைப்பட்ட நட்சத்திரம் சொல்லுவாங்க. இது உடைபடாத நட்சத்திரம் தான் பூராட நட்சத்திரம். முழுமையான பாதம் 4 பாதங்கள் 1, 2, 3, 4 பாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூராட நட்சத்திரம் தனுசு ராசியில் தான் இருக்கும். பொதுவாகவே பூராட நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா கலகலன்னு இருப்பாங்க, சிரிச்ச முகமாக இருப்பாங்க, அடுத்தவங்களை புண்படுத்தவே மாட்டாங்க. இவங்கனால தான் அடுத்தவங்க நிறைய பேர் நல்லது நடந்திருக்கும். அடுத்தவங்களுக்கு பெனிஃபிட் ஆகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பூராட நட்சத்திரக்காரங்க அடுத்தவங்களுக்கு தான் பெனிஃபிட் ஆவாங்க. இவங்களுக்கு பெருசாக இது இருக்காது. அடுத்தவங்களை சிரிக்க வைக்கணும்னு நினைப்பாங்க, கலகலன்னு இருக்க வைக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இவங்கனால பெருசாக எந்த ஒரு முன்னேற்றம் அடுத்தவங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா இவங்ககிட்ட ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும். இவங்களை பார்த்தாலே அடுத்தவங்களுக்கு பிடிச்சிரும். ஏன்னா பூராட நட்சத்திரங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரனாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடம்பர கிரகம், உல்லாச கிரகம். அதே மாதிரி தான் இவங்களோட தனுசு ராசிக்காரங்க ஒரு ஜாலியாக இருக்குன்னு நினைப்பாங்க. அதாவது அந்த பூராட நட்சத்திரக்காரங்க ஜாலியாக இருக்குன்னு நினைப்பீங்க, அடுத்தவங்களை சிரிக்க வைக்கணும்னு நினைப்பீங்க, அடுத்தவங்க மனசை புண்படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்கலாம் அந்த பூராட நட்சத்திரக்காரன் தான். கலகலன்னு இருப்பாங்க. இந்த நட்சத்திரத்தை வந்து பார்த்திங்கனாலே ஜாலியான ஒரு ஆட்கள்னு சொல்லாங்க பூராட நட்சத்திரக்காரங்களை. அடிக்கடி டூர் போகணுன்னு நினைப்பாங்க, வெளியே போகணுன்னு நினைப்பாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான குணமே அதுதான். சரிங்களா? நல்ல குணம் இவங்ககிட்ட இருக்கும். இவங்கனால அடுத்தவங்க தான் பெனிஃபிட் ஆகுறாங்க தவிர இவங்களுக்கு பெருசாக எதுவும் கிடைக்காம போயிடுது ஒரு சில பேர்த்துக்கெல்லாம். அப்படியே தனுசு ராசி பூராட நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ஏமாளியாக இருப்பாங்க, மனசாட்சிப்படி நடந்துக்குவாங்க, ஆன்மீக சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க, யாருக்கு எந்த கெடுதல் பண்ண மாட்டாங்க, சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க, இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த தனுசு போராட நட்சத்திரக்காரங்க தான். மனசாட்சிப்படி நடப்பாங்க, நேர்மையாக நடக்கணும்னு நினைப்பாங்க. நிறைய போராட நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த குணம் இருக்கும். வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அனுபவிச்சுட்டு போகணும், யாருக்கு எந்த கெடுதல் நடக்கக்கூடாது, யாருக்கு எந்த கெடுதல் செய்யக்கூடாது, யாருக்கு எந்த கெடுதல் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் இந்த போராட நட்சத்திரக்காரங்க. இது ஒரு நல்ல ஒரு ராசிங்க. ஆன்மீக சிந்தனை, ஆன்மீக எண்ணங்கள் கொண்டவங்க தான் இந்த நட்சத்திரக்காரங்க. நல்ல நட்சத்திரம் இது. பிறக்கும் போது அவங்க சுக்கிரதசையில் தான் பிறந்திருப்பாங்க. ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்கள், பிறக்கும் போது சுக்கிரதசை நல்லா இருக்குது, நல்ல ஒரு அமைப்பில் இருக்காங்க. ஏன்னா 1ஆம் பாதமெல்லாம் பிறந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19-20 வருஷம் வந்துடும். இப்போ நடு பாதத்துக்கு மேலெல்லாம் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு 10 வருஷம் பக்கம் வரும். அது நட்சத்திர பாதத்துக்கு தகுந்த மாதிரி சுக்கிரதசை மாறும். ஒரு சில பேர் போராட நட்சத்திரக்காரங்க பிறந்ததுலேருந்து கஷ்டம், ஒரு சில பேர் கஷ்டப்படுற மாதிரி வருது. என்ன காரணம்னா சுக்கிரன் ஜாதகத்தில் கெட்டு போயிருக்கும். பிறக்கும் போது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, ஜனனமானவங்க, சுக்கிரன் கெட்டு போனவங்க என்ன பண்ணுவாங்க, ராகுவோட சனியோட கெட்டு போனவங்களுக்கு சேர்ந்து இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, சின்ன வயசுலேருந்து கஷ்டப்படுற மாதிரி ஆயிரும். ராகு சனி சுக்கிரனோட சேரக்கூடாது. அந்த பாவ கிரகம் நல்லவர மாதிரி இந்த நல்ல கிரகத்தை கெடுத்து விட்ருவாங்க ராகுவும் சனியும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து வறுமையில் வாடுறது, சின்ன வயசில் அப்பா அம்மாவுக்கு நல்லா இல்லாமல் போகிறது, சின்ன வயசில் கஷ்டத்தை அனுபவிக்கிறது ஒரு சில போராட நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கை அந்த மாதிரி போயிடுது. ஒரு சில பேர் தான் பிறந்ததுலேருந்து அப்படி ஜாலியாக வளர்கிறாங்க. பார்த்தீங்களா? ஜாலியாக இருப்பாங்க, நல்ல ஒரு படிப்பு, நல்ல ஒரு கல்வி அவங்களுக்கு கிடச்சிரும், நல்ல நண்பர்கள் சின்ன வயசில் ஒரு சில பேருக்கு கிடைக்குது. என்ன காரணம்னா அவங்க வந்து நல்ல அமைப்பில் இருக்காங்கன்னு அர்த்தம். சுக்கிரன் ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருக்குன்னு அர்த்தம். சுக்கிரன் கெட்டு போனவங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை, மனக்குழப்பம், சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை சந்திக்கிறது, காதல் தோல்வி சந்திக்கிறது எல்லாமே இந்த போராட நட்சத்திரக்காரங்க தான். சுக்கிரன் கெட்டு போனவங்களுக்கெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை வரும். அப்போ சுக்கிரன் ஜாதகத்தில் கெடாமல் இருக்கணுங்க, நல்ல அமைப்பில் இருக்கணும், நல்ல தசாபுத்தி. அதான் நல்ல லக்னக்கு சுக்கிரன் வந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல தசாபுத்தி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். சுக்கிரன் கெட்டு போனவங்களுக்கு பெருசாக நல்லது பண்ணுறதில்ல. மீன லக்னக்காரங்களுக்கு அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தனுசு லக்னக்காரங்களுக்கெல்லாம் சுக்கிரன் பெருசாக யோகத்தை செய்யாது. ஏன்னா லக்னத்துக்கு அவர் அவயோகி கெட்ட கிரகங்கிறனால. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2வது அவங்களுக்கு சூரிய தசை வரும். சுக்கிரதசை முடிஞ்சோடனே சூரிய தசை வரும், 2வதாக வரும். ஒரு சில பேருக்கு தந்தைக்கு வளர்ச்சி கொடுத்துருது. பார்த்தீங்களா? 2வதாக வரக்கூடிய சூரிய தசையே இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமே ஒரு 10 வயசுக்கு அப்புறமோ இல்லை 15 வயசுக்கு அப்புறமெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவுக்கு வளர்ச்சி ஏற்பட்டுருது. அப்பாவுக்கு ப்ரொமோஷன், நல்ல வேலையில் முன்னேற்றம், நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது, இதெல்லாம் அந்த சூரிய தசையில் பார்க்க முடியுது. என்ன காரணம்னா சூரியன்கிறது அப்பா, தந்தைக்காரங்கனே சூரியன் தான். அப்போ அந்த சூரியன் நல்ல ஒரு அமைப்பில் இருந்துச்சுன்னா அந்த 15 வயசுக்கு மேலே வர்றது. ஒரு சில பேருக்கு 20 வயசுக்கு மேலேயே சுக்கிரதசை முடிஞ்சு சூரிய தசை வரும். அது நட்சத்திர பாதத்துக்கு தகுந்த மாதிரி, உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி மாறும். சரிங்களா? அப்போது இளம் வயதுக்கு வரக்கூடிய சூரிய தசை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு நல்ல முன்னேற்றம், தந்தைக்கு நல்ல வளர்ச்சி, நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஆகுறது, இதெல்லாமே கொடுத்துரும். ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த 20 வயசுக்கு மேலே வரக்கூடிய சூரிய தசை வந்து அரசாங்க வேலையில் அரசாங்க வேலை அந்த 26 வயசுக்குள்ளெல்லாம் ஒரு சில பேருக்கு போராட நட்சத்திரக்காரங்க கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிது. பார்த்தீங்களா? இந்த சூரிய திசையில் தான்.
26 வயசுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாபில் இருப்பாங்க, இல்லை கவர்மெண்ட் பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி வரும். இல்லை அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரசாங்க கவர்மெண்ட் சம்மந்தமான வேலைகள் கிடைக்கிறது எல்லாமே இந்த சூரிய திசையில் தான். சூரியன் நல்லா இருந்துச்சுன்னா அப்பாவுக்கு வளர்ச்சி இருக்கும், சூரியன் கெட்டு போச்சுன்னா தந்தைக்கு வளர்ச்சி இருக்காது, அப்பா விட்டு பிரிஞ்சு போகிறது, தந்தையே இல்லாமல் போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சூரிய திசையில் ஒரு சில பேர்த்துக்கு போராட நட்சத்திரக்காரங்களுக்கு நடக்குது. சரிங்களா? அப்போ சூரியன் நல்ல ஒரு இடத்துல கெடாமல் நல்ல அமைப்பில் இருக்கணும், ரொம்ப முக்கியம். மூணாவது வரக்கூடிய கிட்டத்தட்ட 20-25 வயசுக்கு மேலே வரக்கூடிய சந்திர திசை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 35, ஒரு சில பேருக்கு 30 வயசுலேயே முடிஞ்சிடும், ஒரு சில பேருக்கு வந்து 35 வயசு வரைக்கும் கண்டினியூ ஆகும். நான் முன்னாடி சொல்கிற மாதிரி நட்சத்திர பாதத்துக்கு தகுந்த மாதிரி பலன் மாறுபடும். சந்திர திசை நல்ல ஒரு அமைப்பில் இருந்துச்சுன்னா அம்மாவோட வளர்ச்சி நல்லாயிருக்கும், அம்மாவோட ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிரயாணங்களில் விருப்பப்படுவீங்க. ஏன்னா சந்திரங்கிறது பிரயாணம், வெளியூர் போகிறது, வெளிமாநிலம் போகிறது. ஒரு சில பேர் பாருங்கள் 25 வயசுக்கு அப்புறமெல்லாம் வெளியூர்லேருந்து செட்டில் ஆகுறாங்க பாருங்கள், வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகுறாங்க பாருங்கள். இந்த போராட நட்சத்திரக்காரங்க தான். அப்ராட்டில் செட்டில் ஆகிறவங்களுக்குலாம் அந்த சந்திர திசை தான் அந்த யோக திசையாக அமையும். கடல் கடந்து பிரயாணம் பண்ணுறது, வெளிநாட்டில் செட்டில் ஆகிறது, வெளிமாநிலத்தில் செட்டில் ஆகிறது, நல்ல ஒரு வாழ்க்கை அனுபவிக்கிறது, இதெல்லாமே சந்திர திசையில் தான். சந்திரன் கெட்டு போனவங்களுக்கு தான் அம்மாவோட உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும், உங்கள் மனமே கெட்டு போகும். ஒரு சில பேர் பாருங்கள் 25 வயசுக்கு அப்புறம்லேருந்து 35 வயசு வரைக்கும் உடம்பு பாடாப்படுத்தி எடுக்கும் சந்திர திசை. சந்திரன் சனியோட சேர்ந்தால் உடம்பு ஒரு வழி பண்ணிடும் 10 வருஷம். சந்திரன் கெட்டு போகக்கூடாதுங்க. 6, 8, 12 மறைஞ்சு சந்திரன் பாவகிரகத்தோடு சம்மந்தப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த காலகட்டங்களில் மனம் கெட்டு போகும், உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும் அந்த 10 வருஷம். அப்போ அந்த 25லேருந்து 35 வயசு வரைக்கும் சந்திர திசை யோகம் செய்யுமா அவயோகம் செய்யுமான்னு அவங்கவங்க ஜாதகத்தில் சந்திரன் இருக்கிற இடத்த பொறுத்து. இதே சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பலக்னத்தில் பிறந்தவங்களுக்குலாம் சந்திர திசை வரும், கண்டிப்பாக இந்த 10 வருஷம் ஒன்றுமே பண்ணாது, அவங்கள போட்டு வாட்டி வறுத்தெடுக்கும் சந்திர திசை. ஏன்னா லக்னத்துக்கு அவயோகி கிரகம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சந்திர திசை முடிஞ்சு செவ்வாய் தசை 7 வருஷம் வரும். 35 வயசுக்கு மேலே வரக்கூடிய அந்த 40-42 வயசு வரைக்கும் வரக்கூடிய அந்த செவ்வாய் தசை ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு பொசிஷனில் கொடுத்துருது. பொசிஷன்லனா இந்த அரசாங்கத்திலேயே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பதவி உயர்வு, நல்ல ஒரு பொசிஷனில் அமர்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் தசை தான். ஒரு சில பேருக்கு அந்த 35 வயசுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த செவ்வாய் வர்றதுனால அந்த மருத்துவத்துறையிலலாம் நிறைய பேர் சாதிக்கிறாங்க. 35 வயசுக்கு மேலே பாருங்கள் நிறையா மாற்றங்கள் ஒரு சில பேருக்கு கிடைக்கிது. மருத்துவத்துறையில் இருப்பாங்க, ஒரு சில பேர் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருப்பாங்க, இதெல்லாமே இந்த செவ்வாய் தான். கட்டுமான துறையில் இருப்பாங்க, இன்ஜினியர்ஸ் எல்லாம் பாருங்கள் 35 வயசுக்கு மேலே சாதிக்கிறாங்க பார்த்தீங்களா, செவ்வாய் திசையில் தான். 40-42 வயசு வரைக்கும் வரக்கூடிய இந்த செவ்வாய் திசை மிகப்பெரிய யோகத்தை ஜாதகர் கண்டிப்பாக செய்யுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அந்த 45-42 வயசுக்கு மேலே வரக்கூடிய அந்த ராகு திசை ஒன்று வருங்க, 60 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட ராகு திசை வரும். அது ரொம்ப முக்கியமான திசை போராட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு. ஒன்றா வாழ்க்கை தூக்கி விட்டுரும், இல்லைன்னா நடு ரோட்டு கொண்டு வந்து இறக்கி வைக்கிறது எல்லாமே இந்த ராகு திசை தான். ராகு நல்ல ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா 40 வயசுக்கு மேலே நிறைய பேர் கோடீஸ்வரனாக இருக்காங்க பார்த்தீங்களா, சம்பாதிக்கிறாங்க, செட்டில் ஆகிறாங்க, திடீர் பண வரவு, மறைமுக தனலாபம், திடீர் அதிர்ஷ்டம், லாட்டரியில் சம்பாதிக்கிறது, ஷேர் மார்க்கெட்டில் உடனே சம்பாதிச்சு பெரிய ஆளாகிறது, எல்லாமே இந்த ராகு திசையில் தான். ராகு திசை கொட்டி கொடுக்கும். பங்குச்சந்தை சூதாட்டத்தில் சம்பாதிக்கிறது எல்லாமே இந்த ராகு திசையில் தாங்க. இந்த ராகு 18 வருஷம் திசையை நடத்தும். கிட்டத்தட்ட உங்கள் வாழ்க்கையில் 60 வயசு வரைக்கும் இந்த ராகு திசை நடக்கும். ஒருத்தர் மனுஷன் வந்து நல்ல வாழ்க்கை வாழ்கிறானா இல்லை நடு ரோட்டுக்கு வரானாங்கிறது அந்த ராகு திசை தான் தீர்மானிக்கும் 40 வயசுக்கு அப்புறம். ஏன்னா ராகு நல்ல ஒரு இடத்துல இருந்துட்டாருன்னா ஜாதகர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும். மிகப்பெரிய கோடீஸ்வரர், மிகப்பெரிய செல்வந்தராகிறது, உலகத்தில் இருக்க அத்தனை இன்பங்களையும் அனுபவிக்கிறது எல்லாமே இந்த ராகு தான் கொடுக்கும். அப்போ ராகு சுப தொடர்போடு இருக்கணும், நல்ல வீட்டில் இருக்கணும். 3, 6, 10, 11ஆம் இடத்துல ராகு நல்ல இடத்துல நல்ல கிரகங்களோட சம்மந்தப்பட்டுச்சுன்னா கொட்டி கொடுக்குற ராகுவாக தான் கண்டிப்பாக இருக்கும். ராகு சனியோடைய செவ்வாயோடய சேர்ந்து உங்களுக்கு பாவகிரகம் சம்மந்தப்பட்டு இல்லை 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சு இல்லை வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல மறைஞ்சு சனியோடைய செவ்வாயோட சேர்ந்துச்சுன்னா ராகு தேவையில்லாத மருத்துவ செலவு, விபத்துகள், கண்டங்கள், நடுரோட்டுக்கு வர்றது, அசிங்கமான கடனில் போய் மாட்டுறது எல்லாமே இந்த ராகு திசையில் தான் கொடுக்கும். இப்போ இந்த ராகு நல்ல இடத்துல இருக்கிறது ரொம்ப முக்கியம். பிறப்பு ஜாதகத்தை பார்த்து செக் பண்ணுங்கள். அடுத்து வரக்கூடிய 60 வயசுக்கு மேலே வரக்கூடிய குரு தசைங்க. குரு தசை வந்து 16 வருஷம் நடக்கும். அது ஒரு சில பேர் 60 வயசுக்கு அப்புறம் ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் மாற்றம் இருக்குது. ஒரு சில பேர் 60 வயசுக்கு அப்புறம் நோய்வாய்ப்படுறாங்க. அந்த குரு வந்து லக்னத்துக்கு நீங்கள் என்ன லக்னம், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்னமாக இருப்பீங்க, இல்லைன்னா துலாம் லக்னத்தில் பிறந்திருப்பீங்க. குரு வியாதி கொடுத்துருவார். குரு எல்லாத்துக்கும் நல்லது பண்ண மாட்டார், எல்லாத்துக்கும் கெடுக்கவும் மாட்டார். குரு நல்ல ஒரு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். இதே மேஷ லக்னத்துக்கு குரு தசை நல்லாயிருக்கும், கடக லக்னத்துக்கு நல்லாயிருக்கும், சிம்ம லக்னத்துக்கு நல்லாயிருக்கும், தனுசு மீன லக்னத்துக்கு நல்லாயிருக்கும், விருச்சக லக்னத்துக்குலாம் பக்காவாக வேலை செய்யும். இப்போ இந்த லக்னங்களில் பிறந்தவங்களுக்கு 60 வயசுக்கு மேலே வரக்கூடிய குரு திசை ஒரு நல்ல ஒரு யோகமான திசையாக தான் கண்டிப்பாக கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. குரு சனியோடு இருக்கக்கூடாது, குரு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகோட இருக்கவே கூடாது. அப்படி இல்லைன்னா அந்த குரு திசையும் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகத்தில், ஜனன ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்க போகுது,
விபரீத மாற்றங்கள் ஏதாவது உங்களுக்கு நடக்குமா, நல்ல விஷயங்கள் நடக்குமா, கெட்ட விஷயங்கள் நடக்குமா, எந்தெந்த நேரத்தில் கவனமாக இருக்கணும், இது எல்லாமே உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம். இந்த கிரகத்தை மீறி வேறு எதுவுமே வேலை செய்யாது. கோச்சார பலனோ இல்லை ராசி பலனோ இல்லை வேலை செய்யவே செய்யாது. இதுதான் 80லேருந்து 85% பேசும். சரிங்களா? ஜாதகத்தை மீறி வேறு எந்த பலனும் வேலை செய்யாது. வேறு எந்த இதுவும் உங்களுக்கு நல்லது பண்ணாது. இந்த கிரகங்கள் இது இப்படி தான் உங்களோட லைஃப் போகும். உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி தான் உங்கள் லைஃப் போகுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். லைஃப்பில் எப்போ செட்டில் ஆவீங்க, என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது எல்லாமே தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 முக்கியம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.